பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தருல் சலீம் அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், ஏர் சென்னை அவர்கள் மீண்டும் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தினேஷ்குமார் அவர்கள் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது கூடவே பல நபர்களும் லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றதுன்னு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க, திரும்பி சொல்றோம், பர்மிஷனை ஈரான் கிட்ட முன்கூட்டியே இங்க இருக்கக்கூடிய டேங்கர்ஸ் எல்லாம் பர்மிஷன் வாங்காம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கிட்ட வந்துடாதீங்க, ப்ரொசீடு பண்ணாதீங்க, ரிட்டர்ன் போயிருங்க. பக்கத்துல நிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நாங்க அடிச்சு போட்டுருவோம். புரியுதுங்களா? திரும்பி டேர்ன் பேக் அண்ட் கோ அப்படிங்கிறது இல்ல டேர்ன் பேக் அண்ட் கோ. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் யுவர் ஆனர் அப்படிங்கிறது போல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரம்ப் பாணியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாணியில சொன்னாதானே அவங்களுக்கு புரியும். அவங்க பாணியிலேயே தேங்க்யூ ஃபார் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படிங்கிறது போல உறக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கு புரியுமா? ட்ரம்ப் அவர்களோட பாஷையாவது அவங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது பார்ப்போம். இல்லை பர்மிஷன் வாங்காம வந்தாங்கன்னா சைட் ஆஃப் ஆல்மோஸ்ட்ல ஊதி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கலாம். ஒரே அடி தான், காணாமல் போயிடும், எல்லாம் ரிட்டர்ன் போயிருங்க அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு மிரட்டல் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அண்டர் ஈரானியன் கண்ட்ரோல். இப்போ வரைக்கும் அமெரிக்கானால ஒரு மாசமாகி அதை விடுவிக்கிறதுக்கு வழி இல்லாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னா, ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்காக்கு அது ஒரு மிரட்டல், அடுத்த ஒரு மிரட்டல் வந்திருக்கு. மார்ச் 30, அதாவது தெஹ்ரானோட நேரப்படி மார்ச் 30 12 மணி சாயங்காலம் சுமார் வரைக்கும் தான் டைம். ஈரான்ல யூனிவர்சிட்டியை அடிச்சு போட்டாங்க. கண்டனங்களை மட்டும் நீங்க தெரிவிக்கல அப்படின்னா நாங்க அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிஸ் இந்த மிடில் ஈஸ்ட்ல எங்கெல்லாம் இருக்கோ, நீங்க எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ எல்லாத்தையும் அடிப்போம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு மேட்டர் வந்திருக்கு. முன்னாடியே சொன்னதான், இது வேண்டியது இல்லாத ஒரு விஷயம். அவங்க அடிக்கிறாங்கன்னா ரிட்டாலியேட் பண்றதுதான் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். பட் இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில அவங்க சொல்லாம அடிக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் முன்கூட்டியே சொல்றாங்க நாங்க அடிப்போம் அப்படிங்கிறது போல. இதுக்கப்புறம் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக செய்யறாங்களா என்னமோ தெரியல. பட் ஆனா இது போல ஒரு வார்னிங் வந்துடுச்சு. யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்டீல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே அடிச்சுக்கிறாங்க. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் நம்மளுக்கு கேஸு, ஃபர்டிலைசரு ஏதாவது வருமா, ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது போல இருக்கு. கற்காலத்துக்கே போயிடுவோமா, இந்த மிடில் ஈஸ்ட் யுத்தத்தினால நம்ம கற்காலத்துக்கே போயிடுவோமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட E3 செனட்ரி நம்ம நேத்திக்கு இதை செய்திகளாக சொல்லியிருப்போம். இப்போ இமேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சிலர் இதில் ஏஐன்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். நான் அடி வாங்கியிருக்கிறது சேட்டலைட் இமேஜ்ல வந்துடுச்சு. ஸோ அதை அடிச்சிருந்தா இப்படித்தான் அடி விழுந்திருக்கும். ஸோ இது உண்மையோ பொய்யோ, ஆனால் அதாவது இந்த இமேஜ் உண்மையோ பொய்யோ, பட் ஆனால் இது போல ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறத உண்மை. ஸோ அதனால எதில் ஜென்ரேட் பண்ண என்ன, இது போல கருக்கி விட்டுருக்குறாங்க ஈரான். அதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சேட்டலைட் அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அதனால ஒரு ஏவேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. ஒரு ஏவேக்ஸ் தானப்பா அப்படிங்கிற சொன்னாலும் ஏவேக்ஸா அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் அடிக்கிற மாதிரி விட்டுற மாட்டாங்க. அதுதான் இது இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இதை அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இன்டெலிஜென்ஸ் டேட்டா கலெக்ட் பண்றது, முன்கூட்டியே மிசைல்ஸ்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிடிக்ட் பண்றது, அது மட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் மிக முக்கியமான நபர்களாக இருப்பாங்க. அசட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்டான அசட்ஸ், இது எல்லாத்தையும் ஈரான் துல்லியமா தாக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களோட ஆயுதத்தோட துல்லியத்தன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆகுதுன்னா மிக பெரும் அளவுல உலக நாடுகள் பின்னோக்கி போக வேண்டிய காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தள்ளப்படுது. கற்காலத்துக்கே கொண்டு போய் விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது சவுதி அரேபியால இருக்கக்கூடிய அந்த சுல்தான் ஏர்பேஸ், பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய சம்பவம். இது போல எஸ்கலேஷன் உச்சகட்டத்துல இருக்கு. ஸோ ஈரான் மிரட்டல் மேல மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது போல அதிகமான அசர்ட்ஸ் மேற்கு நாடுகள், குறிப்பா அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல ஈரானுக்கு உதவிகள், மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இது போல கொடுத்துருந்துருக்காங்க. 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருந்தது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு இருந்து. அதுக்கு ஏற்ப 313 டன் மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணிக்கதான் சொல்லியிருக்கிறாங்க. மெடிசன் சொல்றாங்க. மேற்கு மீடியாக்கள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஆயுதமா இருக்கலாம், ரஷ்யால இருந்து போகுது அப்படிங்கிற செய்திகள் வந்தோடனே அவங்க ட்ரோன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அது ட்ரோனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இப்போ ஈரானுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, ஈரான் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டாங்க. இது போல சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லஜிஸ்டிக்கல் சப்ளைஸ் இன்னுமே ஃபேவரபிளா இருக்கு பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது இது காட்டுது. ஸோ
இதுக்கப்புறம் இப்போ ஃபியூச்சர்ல எஸ்கலேட் ஆகுது, பல நாடுகள் ஒன்றிணைறாங்க அப்படின்னா. ஏன்னா இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்கு போனாங்க, எதுவும் வேலையாகல போல தெரியுது. ஸோ அதனால போன பதிவில் போட்டிருப்போம். ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல அவர் கண்ட இடத்துல கிஸ் கொடுக்குற மாதிரிலாம் பேசுறாரு. எத்தனை தடவை நம்மளும் அதை சொல்றது. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் அசிங்கமா பேசியிருக்காரு சவுதி. இப்ப எப்படி இருக்கும் சமயத்துல யுஏஇக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிருக்கிறாரு, கை குலுக்கி இருக்கிறாரு, பெருமளவுல அக்ரிமெண்ட் போட்டாச்சு, டிஃபென்ஸ் டீல்லாம் போட்டாச்சு. அப்படிங்கிறவங்க அங்க ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல மேசிவா இங்க ஒரு படையை திரட்டி எது பண்ணாலும் சரி, ஈரான் வந்து யுத்த காலம் பெருசாகுது, உக்ரைன் இன்வால்வ் ஆகுறாங்க, மேற்கு நாடுகள் இன்வால்வ் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ பிரிட்டனோட கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மைன் ஸ்வீப்பர்ஸ் இந்த இடத்துல பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உதவுறதுக்கு வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது. சில மீடியாக்கள் இதை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆம்பிபிஎஸ் அசால்ஷிப் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிவெடிகள் அகற்றக்கூடிய கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கு யூகேல இருந்து. ஸோ அவங்க அமெரிக்கா கூட ஜாயின் பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்வி. இது போல பல நாடுகளும் ஈரானுக்கு எகென்ஸ்டா இங்க ஒருங்கிணைறாங்க. அப்படிங்கும்போது இங்க பல நாடுகளும் டைரக்டா ஈரானுக்கு ஆதரவா ஒருங்கிணைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரஷ்யா வராங்களோ இல்லையோ, மேபி சைனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, இந்த பிரச்சனை எக்ஸ்பேண்ட் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா வெடிக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா இழப்புகள், பொருள் இழப்புகள், பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்களை அடிச்சுக்கிறவங்க சேர்ந்து அடிச்சுக்கிறவங்கள இல்லாம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அதிகப்படியா இருக்கும் அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். எப்படி உலக நாடுகள் இதுல இருந்து மீண்டு வர போறாங்க அப்படிங்கலாம் பார்க்கலாம். அது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி செக்யூரிட்டி, கிரெயின் செக்யூரிட்டி, காரிடோர் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது எதுக்காக இந்த மாதிரி காரிடோர்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது இப்ப புரியுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்படி இருக்க சமயத்துல தான் எஸ்கலேஷன் பெருமளவுல வெடிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா 17,000 வீரர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணதுக்கு ரெடியா இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் 3 சொன்னா போதும், 3 சொன்னா ஓடிடுவாங்க. ஆனா அவங்கள ரிட்டர்ன் வருவாங்களா அப்படிங்கிறது கேள்வி. பட் இருந்தாலும் 17,000 ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தயாரா இருக்காங்க, ஈரானோட டோர் ஸ்டெப்ஸ்ல நிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இது என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்கேல் இன்வேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன ஒரு படை தான். ஆனா இந்த படையினால ரொம்ப ஹைலி ட்ரைன்டு சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன்ஸ், ஹெவி நம்பர் 1 ஆர்மி, ஸோ அது போல இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறதுனால 17,000 நபர்களை யூஸ் பண்ணி என்ன செய்ய போறாங்க அப்படின்னா சில பகுதிகள், ஈரானோட சில பகுதிகளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் சில பகுதிகள்னா யுரேனியமை எங்க வச்சிருக்கலாம், அதை பத்தின இன்ஃபர்மேஷன் அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்கலாம். ஸோ யுரேனியமை ஈரான் எங்க வச்சிருக்காங்களோ அந்த பகுதிகளில் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணி அங்க இருக்கக்கூடிய யுரேனியமையோ இல்லை அங்க இருக்கக்கூடிய தீவுகளையோ ஸோ இது போல மிக முக்கியமான விஷயங்களை பிடிக்கிறதுக்காக இந்த ட்ரூப்ஸை பயன்படுத்தலாம். இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். 20,000 ட்ரூப்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தேவை. ஆனா அதே யுரேனியமை பல இடத்துல பிரிச்சு ஈரான் வச்சிருந்தாங்கன்னா இவங்க செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ங்கிறது வேஸ்ட். ஸோ அதனால இப்போ ஈரானுக்குள்ள இது போல யுரேனியமை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் அமெரிக்கானால இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஆப்ரேஷனாலும் தங்கு தடை இல்லாம செய்ய முடியும். ஏன்னா ஈரான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த யுரேனியம் இருக்கு, அதை நார்மல் மிசைல்ல ஏவி விட்டாங்க அப்படின்னா அதுவும் அணு ஆயுதம் போட்டதுக்கான சமம், ரேடியேஷன் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஈரான் கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் ஈரானுக்கு கேரண்டி. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அணு ஆயுதம் அப்படிங்கிறது இல்லைன்னா கண்டிப்பா நாட்டை சின்னாமின்னமாக்கிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல வேலை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்க பிறந்தாங்க இந்தியாவில். அவர் பாட்டுக்கு எங்கேயாவது ஈரான்ல வேற எங்கேயாவது பிறந்திருந்தாங்கன்னா நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கப்பா, என்னமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நல்ல வேலை அவர் நம்ம நாட்டுல பிறந்ததுனால நம்ம நாட்டுல அவர் அணு ஆயுதம் தயாரிச்சு கொடுத்தாரு, நம்மளெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு, நம்மள இப்போதைக்கு சேஃபா வச்சுக்கிறதுக்கு செஞ்சுருக்கிறார். எவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பத்தவே பத்தாது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல வேலை அப்பேற்பட்ட ஒரு நபரை இந்தியாவில் பிறக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறது போல சொல்லிடலாம். ஏன்னா வேற நாட்டில் பிறந்திருந்தாங்கன்னா நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்கப்பா, ஈரான்ல என்னென்ன சேட்டைகள் செய்யறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு விட்டுருப்பாங்க. நல்ல வேலை அவரு இங்க பிறந்தாரு. சரி, ஓகே. மெயினான விஷயம் இப்ப ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யுரேனியம் ஸ்டாக் பைல்ஸ் எடுக்கிறதுக்கு இல்ல தீவுகளை பிடிக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ பென்டகான் வந்து அடிஷ்னலாக கூடுதலாக ஒரு 10,000 வீரர்களை டிப்ளாய் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஸோ ரிசர்வ்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், ஈரானுக்குள்ள இந்த படை இறங்கிடலாம். இந்த படை இறங்கி அங்கே இருக்கக்கூடிய யுரேனியம் எடுக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்த படைகள் அங்கே இருக்கக்கூடிய லேண்டிங் ஆப்ரேஷன், டேக் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு அங்கே இருக்கக்கூடிய கீ அசட்ஸ்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் செஞ்சாங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகக்கூடிய வீரர்கள்
ராணுவம் மட்டும் போகாது, சயின்டிஸ்டோட தான் போகணும். அப்படி போனா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய யுரேனியம் லீக் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வர முடியும். ஸோ இது ஒரு லார்ஜான ஒரு ஆப்ரேஷன். இல்ல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அமெரிக்கா இது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இது நடந்துருச்சு அப்படின்னா ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எஸ்கலேஷன் டாமினன்ஸ் அப்படிங்கிறது பெருமளவுல கம்மியாகும். ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சேஃபா இருப்பாங்க, அவங்க மக்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, 1,50,000 ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க மார்ச் 2003 ஈராக்ல இன்வேஷன் பண்ணும்போது 1,50,000 ட்ரூப்ஸ். இப்ப நம்ம பேசுறது 17,000 வீரர்கள், கூடுதலா ஒரு 10,000 பேசுனா 20,000 வீரர்கள். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. 5,000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் இனிஷியல் டைம்ல நடத்தினாங்க அமெரிக்கா. இதை விட ஈரானை விட வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்கள் ஈராக்ல அந்த டைம்ல செஞ்சிருந்தாங்க. அது எல்லாமே கொடூரமான தாக்குதல்களா இருக்கும். மக்களோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இப்போ பெருமளவுல ராணுவத்துக்கு இப்ப ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அப்போ அந்த அழிவுகள் ஈராக்லயும் அதே போலதான் இருந்தாங்க. அப்ப அந்த அழிவுகள் எந்த அளவுக்கு ஏற்படும், மக்களை பயம்புறுத்தணும், அடக்கணும், ஆளணும் அப்படிங்கிறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. இப்ப எந்த ஒரு நபரையும் கொண்டு போய் உட்கார வச்சு அமெரிக்கானால முடியாது. ஸோ அதை செய்யணும்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் தான் பேரழிவுகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலை அமெரிக்கா செய்ய திட்டம் போட்டிருக்கலாம். எல்லாமே யூகங்கள் தான், செய்யலாம், இப்படித்தான் நடக்க போகுதுன்ட்டு இல்லை. பட் ஒருவேளை அப்படின்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன்ங்கிறது யுரேனியம் தான். அந்த யுரேனியமை ஈரான்ல இருந்து தூக்குனா மட்டும்தான் அமெரிக்காக்கு இது போல ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஈரானுக்கு இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதான் மார்க் லெவின் அவர்கள், இது நரி மீடியா இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்து மேற்கு மீடியா தான், குறிப்பா அமெரிக்கா தான். ஸோ உட்காந்து பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூப்ஸ் வேணும் கிரவுண்டில், நிறைய ரீசன் இருக்கு அதுக்கு. நம்ம கண்டிப்பா வந்து பண்ண யுரேனியமை எடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அது டெஸ்ட்ராய் ஆயிடும். டெஸ்ட்ராய் பண்றதுக்காக பயன்படுத்திடுவாங்க. இட் கேன் பி டெஸ்ட்ராய்டு. அந்த யுரேனியமை நம்ம எடுக்கணும், இல்லைன்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். இல்லைன்னா டர்ட்டி பாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து வருது. அதாவது அனாலிசிஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல பல அனாலிசிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யுரேனியம், ஈரானோட யுரேனியம் தான் அடுத்த டார்கெட். அந்த யுரேனியம் ஈரான் கிட்ட இருக்கிற வரைக்கும் ஈரான் தோக்க முடியாது, தோக்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ அதனால ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை ஈரான்குள்ளேயே போய் எடுக்கிறதுக்கு அமெரிக்கா திட்டம் போடுறாங்களா? இதெல்லாம் ஒரு 0 ஆட் பண்ணலாம், ஒரு 0 கம்மி பண்ணலாம் நம்பர்ஸ்ல, இனிஷியல் தான். இது எப்படி ஈரான் கையாள போறாங்க, அவங்க மேல நடக்கக்கூடிய தாக்குதல்ல கிரகிச்சுக்கிட்டாங்க, ஸ்டேபிள் ஆயிட்டாங்க. என்னதான் தலையவே அவங்க எடுத்தாலும் ஈரான் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தலை தூக்கி நிக்கிறாங்க. இந்த ஒரு அட்டாக்கையும் இந்த கிரவுண்ட் இன்வேஷனையும் யுரேனியம் கைவிடாம எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்ல அமெரிக்கா அவங்க நினைக்கிறத செஞ்சிருவாங்களா? வரக்கூடிய நாட்கள் ரொம்ப குரூஷியலான இக்கட்டான நாட்கள். ஸோ அதை ஈரான் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்றதை இன்னும் சில நாட்கள் தானே பார்ப்பேன் என்ன நடக்கும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நம்ம யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்குன்னு நம்பிக்கல அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.